ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு 20 ரூபா கடையிலேருந்து தான் வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கோம். கடையை பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கோம். இங்கே எது எடுத்தாலுமே 20 ருபீஸ் மட்டும்தாங்க. நிறைய ஐட்டங்கள் புதுசாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ பிளாஸ்டிக்கு, செராமிக்கு, கிளாஸ் ஐட்டமு, ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபேஷன் ஐட்டங்கள் நிறையா இருக்குங்க. இந்த ஃபேன்சி ஐட்டம், கிளிப்பு அந்த மாதிரிலாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. பியூட்டி ப்ராடக்ட் இருக்குது. எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். என்னென்ன இருக்குது, புதுசாக என்னென்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளேட்டு, ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த காய் வடி கட்டுறது எல்லாமே 20 ரூபா தாங்க. இப்போ நான் எந்த ஒரு பொருள் உங்களுக்கு காமிக்கிறேனோ அது எல்லாமே 20 ரூபா மட்டும்தான். அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரையில் குருத்தேட்டருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா தீக்கதிர். அந்த தீக்கதிரில் இறங்கின உடனேமே அந்த தெரியுதுங்களா கண்ணன் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குங்க. இதாங்க கண்ணன் டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஆப்போசிட் சர்வீஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸ்ரீ ரமணா சைனா பஜார் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இந்த முட்டை கூடெல்லாம் வந்து பார்த்திங்களா நிறையா கலர்ஸ்லேயே இருக்குது. ஸ்டாக் நிறையாவும் இருக்குது. போய் வாங்கிக்கோங்க வாங்குறவங்க. ஒரே நேரத்தில் 12 முட்டை வைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ப்ளூ கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜல்லடைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அதிலே ஃபிட் பண்ணியிருக்க ஜல்லடை வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. இல்லை இப்படி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, லைக் பண்ணும்போது மட்டும்தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். அப்போ தான் நீங்கள் அந்த ஆஃபர் வீடியோவை உடனே போய் பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத போது லேட்டாக உங்களுக்கு வர்றதுனால அந்த ஆஃபர்ஸ் மேபி முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொலகெல்லாம் வந்து பார்த்திங்களா செமையாக இருக்குது. கலர்ஸுமே நிறையா இருக்குங்க. நான் எல்லா இடத்துலையுமே 20 ரூபான்னு சொல்லாமல் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த கடையில் எது எடுத்தாலும் 20 ரூபா மட்டும்தான். நான் இந்த கூடை தான் வாங்கியிருந்தேன். நானும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நியூ ஸ்டாக் இருக்காக்கா அப்படின்னு. நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. குட்டீஸ் விளையாடுறதுக்கு பிபி, அந்த எக்ஸ்டெண்டட் ஹேண்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் துளக்கிறதுக்கு நம்ம அந்த கோலம்லாம் வந்துட்டு அச்சா அப்படியே போடுவோம்ல வீட்டு வாசலில், அந்த மாதிரி பிரிண்டட் கோலம், அது வடிகட்டுறதுலேயே ஒயிட் கலரு, டிஃப்ரெண்ட் கலர்ஸு அந்த மாதிரி கூட இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ப்ரஷ்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது, சிங்க்கு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரஷ் கூட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்துட்டு 20 ரூபா மட்டும்தாங்க. ஸோ நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க. பேட் அண்ட் பால் 20 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜல்லடை மாதிரி இருக்கா. இதை நம்ம 2 பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். காய் வேக வைக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் வேக வைக்கும்போது இதை உள்ளே வச்சுட்டு காய் வேக வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் கண்டெய்னரு, அதுக்கப்புறம் வாளி, அப்புறம் ஒரே கலரில் இருக்கிற மாதிரியான திங்ஸு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி இருக்குது. பென்சிலு, பென்னு, அதிலே காம்போ நிறையா வச்சுருக்காங்க. ஓவராலாக கடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வந்துட்டு இருக்கும். சோப்பு ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செலோ டேப்பு, அதுக்கப்புறம் கரண்டி. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்களேன், யூனிக்காக இருக்குது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பூ மாதிரி இருக்கா. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு லைட்டுங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து இப்படி பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காகவே இருந்துச்சுங்க, பளிச்சுன்னு இருந்துச்சு. 2-3 டிசைனில் வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுறது ஒரு டிசைனு, இது வந்துட்டு இன்னொரு டிசைனுங்க. பேக் சைடில் நமக்கு பட்டன் இருக்கும். நான் பகல்லையே நல்ல வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு நைட் டைமில் இன்னும் நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ பூஜை ரூம்லலாம் வந்து வச்சுக்கலாம். இதில் கிட்டத்தட்ட 50 ஸ்டிக்ஸ் இருக்குது. 60, 75 ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்குங்க. 20 ரூபா தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ட்ரே. இது வந்துட்டு ஒரு சர்விங் பவுலாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எனக்கு இது தாங்க ரொம்ப 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 பர்சனல் ஃபேவரெட்டு. நமக்கு பக்கத்துலேயே சாஸு, சட்னி அந்த மாதிரி ஊற்றிட்டு சாப்பிட்ற மாதிரி நிறைய கடைகள்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். கலர்ஸுமே ரொம்ப வைப்ரண்ட் கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிரிண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்து போகாதுங்க. நிறைய பேர் இந்த கடையில் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கே வந்து தெரியும் இந்த பிரிண்ட் வந்து போதா இல்லையான்னு சொல்லிட்டு.
நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அந்த கப்பை எடுத்து கொடுங்க அப்படி சொன்னாங்க. நம்மளும் அப்படியே எடுத்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்டான டீ கப்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரியான செராமிக் டீ கப்ஸ் வந்துட்டு இருக்குது, காஃபி கப்ஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்ம என்ன குடிக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியும். சில பேருக்கு வந்து அது தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கலர்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் செல்ஃபோன் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செராமிக் ஜாரு, பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே இந்த சைடில் இருக்குங்க. இப்படி தனித்தனியாகவே அவங்க பிரித்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம், எவர் சில்வர் பாத்திரம், எவர் சில்வர் தட்டு, அந்த மாதிரியான ஐட்டம் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. சாம்பிள் மட்டும் காட்டுறேன். இப்போ நான் காட்டுற பவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம், ரசம் அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம், இல்லாட்டி சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம். 20 ருபீஸ் தான் இது. இது வந்துட்டு இந்த குழம்பு கிண்ணம்னு சொல்லுவோம்ல, அதுதான். உங்களுக்கு பிளேட் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பிளேட் இருக்குது. இது வந்துட்டு பிரிமனைங்க, நம்ம சாப்பாடெலாம் செஞ்சுட்டு மேலே வைப்போம்ல ஸ்டாண்டு, அந்த பிரிமனை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கரண்டிலே டிஃப்ரெண்ட் டைப் வந்துட்டு இருக்குது. இது ஒரு சாத கரண்டி. அதுக்கப்புறம் நமக்கு எப்பயும் போல் கை மாதிரி இருக்கும்ல, அந்த சாத கரண்டி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட இருக்குது. இது பார்த்திங்களா, குட்டியாக இருக்கிற தோசை கரண்டி செம க்யூட்டாக இருந்துச்சுங்க. சாத கரண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம டைனிங் டேபிளில் வைப்போம் இல்லைங்களா. டைனிங் டேபிள்னு கிடையாது, நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றதா இருந்தால் கூட நம்ம சாதத்தில் எடுத்து பரிமாறதுக்கு பெரிய பெரிய கரண்டியெல்லாம் போட்டால் குழம்புக்கு இன்னும் சாஞ்சிரும்ல. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இதை வச்சுட்டோன்னா பொரியலுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூன்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரியான கோட்டட் ஸ்பூன்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு சில்வர் கோட்டடில் தானே நம்ம வந்து பார்த்துருப்போம். எவர் சில்வரில் கோல்டன் கலரில் கூட ஸ்பூன் இருக்குது. இந்த விஸ்க்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் விஸ்க்கும் இருக்குங்க. இது வந்து ஸ்ப்ரிங் விஸ்க்குங்க. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பீட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நமக்கு நார்மலாக விஸ்க் பண்ணுவோம்ல, அது கூட இருக்குது. இந்த மாதிரி பீட் பண்ணுறது இருக்குங்க. இதுவும் 20 தான், அதுவும் 20 தான். எது வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த சப்பாத்தி, பூரி இதெல்லாம் வந்து திருப்பி போடுவோம்ல, வடை இதெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, அதுங்க. இது வந்துட்டு ஒரு பீலர்லேயே நிறையா பீலர்ஸ்லாம் வந்திருக்கு, நியூ ஐட்டங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடிக்கிங்க, குழம்பு கிண்டும் போது இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம பிடிச்சு அதை பண்ணுவோம்ல, கிண்டுவோம்ல, அந்த இதுக்கு. தேங்காய் துருவுறது, தேங்காய் உடைப்பது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி டப்பா. இது வந்து நான் பீலர் சொன்னேன்ல நிறையா வந்திருக்குன்னா, அதில் இது ஒரு வகையான பீலர். பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டீலு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் இவங்கக்கிட்ட. இதெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. எனக்கெல்லாம் இதெல்லாம் நிஜமாலேங்க, இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. இந்த கிண்ணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் வந்துட்டு குழம்பு, ரசம் இந்த மாதிரிலாம் வந்து ஊற்றி கொண்டு போகலாம். இது வந்து நமக்கு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து போடுவோம்ல, அதுவே சில்வரில் வந்திருக்கு. உப்பு, மிளகாப்பொடி இதெல்லாம் போடுவோம்ல, அந்த இது செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ நாள் வந்து பிளாஸ்டிக் தான் பார்த்துருப்போம், இப்போ சில்வர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்புறம் நமக்கு சிங்க்கில் வந்துட்டு தண்ணி இருக்கும்ல, அதை வந்துட்டு எடுத்து விடுறதுக்கு, இல்லைன்னா உங்களோட டேபிள் அந்த மாதிரி இருக்கிறதுல தண்ணி கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த தாங்க இது. 20 ருபீஸு. ஸோ 2 கலரில் இருக்குது, ஒரு க்ரீனு ஒரு லைட் ப்ளூ கலர். செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து இதான் பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அக்கா பையனை கூப்பிட்டு போயிருந்தேன்னா அவன் தான் கலர் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி இந்த கலர் எடுப்போம், அந்த கலர் எடுப்போன்னு, இப்படி தான் நம்ம வந்து வைப் பண்ணுறதுக்காக. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கரண்டி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸா கட் பண்ணுவோம்ல, அது அப்படின்னு இல்லைங்க, நம்ம சப்பாத்தி கட்டுறா கூட வச்சுக்கலாம். காய் துருவுறது 3 விதமான இருக்குது பார்த்தீங்களா, சின்னது, பெருசு. நடுவில் இருக்கிறது வந்துட்டு இந்த பெருசாக பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது. இதாங்க கரண்டி ஸ்டாண்டு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆணியில் வந்து அடிச்சுட்டு இதில் தான் நம்ம வந்து கரண்டிலாம் வந்து கோர்த்து போடுவோம். எங்கள் அம்மாச்சி வீட்டிலலாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி டிஃபன் பாக்ஸு. நம்ம கூட்டெல்லாம் வச்சு கொண்டு போய்க்கலாம். 20 ருபீஸ் மட்டும்தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து இதில் பவுடர் டப்பா வச்சுருப்பாங்க. நம்ம மாற்றிக்கிறது தான், நம்ம எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கவர்ஸ் மாதிரி. இதுவும் பீலருங்க, இஞ்சி பூண்டு துருவுறதுக்காக பீலர். இது பஜ்ஜி போடுறதுக்கு, எக்ஸ்க்ளூசிவாக பஜ்ஜி போடுறதுக்கு. ஸோ கலருமே அவைலபிளாக இருக்குங்க இவங்கக்கிட்ட. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு காட்டுறேன் பாருங்களேன், ஃப்ளோர் மேட்டு செமையாக இருக்காங்க. 20 ரூபா மட்டும்தான். ஓவல் ஷேப்பில் வேணுன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, 2 ஷேப்லேயுமே இருக்குது. 20 ருபீஸ் தான். இது வந்து நமக்கு வெல்வெட் மாதிரி இருக்குங்க, நல்லா ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலரு, க்ரீனு, இந்த மாதிரி பர்பிள் கலரு, ரோஸ் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடுவோம்ல, வீட்டில் மேட் போடுவோம்ல, அந்த மாதிரி கூட இவங்க கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ வேறு ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, அடுத்த தடவை நான் சப்போஸ் நான் கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நாங்கள் போகும்போதெல்லாம் இருக்க மாட்டுதுன்னு. ஏங்க நானும் நிஜமாலே இந்த கடையில் வந்துட்டு ஸ்பான்சர்லாம் கிடையவே கிடையாது. நானும் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா 20 ரூபான்றதுனால நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படுறதுனால அடிக்கடி வரா மாதிரி இருக்குது. அடிக்கடி வர்றதுனால நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்குது. தலையாட்டி பொம்மை, உண்டியல், இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம், வாட்டர் பாட்டிலு, கீ செயின், நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபேன்சி ஐட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த எங்கள் அக்கா பையன் வந்து சொல்லியிருந்தேன்ல, அவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்டன் அந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருந்தான். இது போக சாமி சிலை அந்த மாதிரி கூட இவங்கக்கிட்ட வந்து வச்சுருக்காங்க. பேங்கிள்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது பேங்கிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் வந்து சப்போஸ் நான் நியூவாக வீடியோ எடுத்தேன்னா இதே கடையிலேருந்து உங்களுக்கு